ஹலோ ஹாபிஸ். நிறைய பேர் என்கிட்ட டைனி ஊப் பில்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம டைனி ஊப் பண்ணல 2.5 இன்ச் சினி ஊப் பில்ட் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி பண்ண 3.5 இன்ச் சினி ஊப்பை விட இது வந்து குட்டியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக இன்டோர் ஷூட்டுக்கு யூஸ் பண்ணலாம். மேரேஜஸ்ஸு, ஈவெண்ட்ஸு, கார்ப்பரேட் ப்ராஜெக்ட்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, ஹோட்டல்ஸு இந்த மாதிரி இன்டோரில் எடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸுக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி O4 ப்ரோவோட ரிவ்யூ பார்த்துருந்தோம். அந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் O4 ப்ரோ வந்து நான் ஒரு பில்டுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து இந்த பில்டுக்கு தான். இதில் தான் பார்த்தீங்கன்னா O4 ப்ரோ நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த பில்டுக்கு நான் என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், இதோட கம்ப்ளீட் பில்டு நம்ம பார்த்துடலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கைஸ், இப்போ இந்த பில்டுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பீட்டா எஃபிலேருந்து பாவோ 25 சீரீஸ் ஃப்ரேம், சரிங்களா? 2.5 இன்ச்சு சினி ஊப் ஃப்ரேம். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா O3 கம்பேட்டபிள் ஃப்ரேம் தான். O4 வந்து சப்போர்ட் ஆகாது. அதில் கொஞ்சம் நான் வந்து 3D பிரிண்ட்ஸ் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கேமராவுக்கு வந்து 3D பிரிண்ட் ரெடி பண்ணலை. அதுக்கு பதிலாக இப்போ ஆல்ரெடி இருக்கிற பிரிண்ட்டில் நம்ம போட முடியுமா பார்ப்போம். இல்லாட்டி நம்ம வந்து செப்பரேட்டாக 3D பிரிண்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஃப்ரேமோட ரேட் பார்த்தீங்கன்னா 3500 வருது. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளைட் கண்ட்ரோலர். நான் வந்து ஸ்பீடிபிலேருந்து ஆல்-இன்-ஒன் ஃப்ளைட் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறேன். ஆல்-இன்-ஒன் கேள்விப்படாதவங்களுக்கு சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் கண்ட்ரோலர் ப்ளஸ் ESC எல்லாமே ஒரே இதுக்குள்ளே வந்துடும். ஸோ ஒரே போர்டு தான். அதில் வந்து ESC ப்ளஸ் ஃப்ளைட் கண்ட்ரோலர் ரெண்டுமே இருக்கும். இந்த போர்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் டைப் சி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு. நம்ம ஃப்ரேமுக்குள்ளே இருக்கிற ஃப்ளைட் கண்ட்ரோலரை வெளியே இருந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு கனெக்டரு, அப்புறம் 5 வோல்ட்டு நமக்கு பேடு பற்றலைன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவும் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா மல்டி பின் மாதிரி கொடுத்துருக்கான். ஒரு இன்புட் கொடுத்து நீங்கள் நிறைய 5 வோல்ட்டு கனெக்ஷன் வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த குட்டி மாடல் ஒன்று இருக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர் பார்த்தீங்க அப்படின்னா 9 வோல்ட் அவுட்புட் கிடையாது, BC கிடையாது. இதில் நீங்கள் வந்து VTX கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா பேட்டரியோட கரண்ட் அப்படியே டேரெக்டாக VTXக்கு வரும். ஸோ அந்த மாதிரி சப்போர்ட் ஆகாத VTX நீங்கள் எதுவும் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 9 வோல்ட் BC நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் O4 லைட்டில் பார்த்தீங்கன்னா அதிக 4S பேட்டரிலாம் கனெக்ட் பண்ண முடியாது, போர்டு வந்து பேர்ன் ஆகிடும். அதுக்கு பதிலாக இந்த 9 வோல்ட் BC நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி அந்த மாதிரி VTXை வந்து இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், சரிங்களா? நான் வந்து O4 ப்ரோ தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு வந்து அந்த BC தேவையில்லை. டேரெக்டாக நான் வந்து இதில் இருக்கிற பேட்டரி அவுட்புட்லேயே வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் வருது. நெக்ஸ்ட் வந்து கேமரா ப்ளஸ் VTX கம்போ வந்து O4 Air Pro யூஸ் பண்ணுறேன். O4 ரேட் பார்த்தீங்கன்னா 25,000 வருது. இதோட ஃபுல் ரிவ்யூ வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே யூனிட் தான் இந்த பில்டுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து மோட்டார்ஸு. இதுக்கு வந்து 1.5 சீரீஸ் மோட்டர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். யூஸ்வலாக இந்த மாதிரி 2.5 பில்டுக்கு பார்த்தீங்கன்னா 1.4 சீரீஸ் மோட்டர் போட்டாலே போதும். எனக்கு கொஞ்சம் ஃப்ளைட் டைம் அதிகமாக கிடைக்கணுன்றக்காக நான் வந்து 1505 இந்த மோட்டர் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் 1404 மோட்டர் கூட நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக வரும். பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் 14 சீரீஸ் மோட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 4300 kV மோட்ரு, 4S மோட்ரு, சரிங்களா? இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து 1500 வருது. 4 மோட்டார்ஸு. அடுத்தது வந்து ரிசீவர். நான் RP1 V2 ரிசீவர் யூஸ் பண்ணுறேன். ரெடி மாஸ்டர் பிராண்டு. ஸோ இது ஆல்ரெடி நான் ஒரு ரிசீவர் யூஸ் பண்ணுறேன். பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. சைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1600 கிட்ட வந்துச்சு. இந்த பில்டுக்கு நான் வந்து GPS யூஸ் பண்ண போகிறேன். குட்டி ட்ரோனாக இருந்தாலும் நான் நிறைய அவுட்டோரில் ஃப்ளை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் GPS யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஜப்பார்சியிலேருந்து M10 நேனோ GPS, ஓகேங்களா? இதோட ரேட்டு வந்து அரௌண்டு 1500 நினைக்கிறேன். ஸோ குட்டியாக காம்பேக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேட்ரிஸு. நான் வந்து 650 mAh GNB இந்த பேட்ரி யூஸ் பண்ணுறேன். இது யூஸ் பண்ணுறப்போ நமக்கு மொத்த ட்ரோனோட வெயிட்டு 250 கிராமுக்கு கீழே தான் வரும். ஸோ டாய் ட்ரோன் கேட்டகரி தான் வரும். ஸோ அதனால் அவுட்டோரில் நம்ம வந்து தாராளமாக பறக்க வச்சுக்கலாம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா எனக்கு 2000 ரூபாய் வந்துச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக ஃப்ளைங் டைம் கிடைக்கிறதுக்காக டட்டூலேருந்து வெர்ஷன் 4 1050 mAh 4S நான் யூஸ் பண்ணுறேன்.
இது வந்து கொஞ்சம் நமக்கு ஃப்ளைட் டைம் ஜாஸ்தியாக கிடைக்கும். சரிங்களா? லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரொப்பலர்ஸு ஹெச்கியூ ப்ராப்ஸ் இந்த பிராண்ட்லேருந்து 63 mm ப்ரொப்பலர்ஸ். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 2.5 inch ட்ரோனுக்கு யூஸ் பண்ணுறது. இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். நிறைய ரிவ்யூஸ் நான் வந்து பார்த்துருக்கேன். 2 செட் ஆஃப் ப்ரொப்பலர்ஸ் நான் வாங்கியிருக்கேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு வந்து 250 rupees வருது. ஸோ 2 சேர்த்து 500 ரூபா. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு மோட்ரு வந்து நம்ம ஃப்ரேமில் மவுண்ட் பண்ணிடலாம். இதுதான் இந்த மெயின் ஃப்ரேமு. இந்த ரப்பர் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, இது வந்து பேட்ரி வைக்கிறதுக்கு. சரிங்களா? அதனால் இதில் தான், அந்த பாட்டமில் தான் வந்து நம்ம மோட்டர்ஸை மவுண்ட் பண்ணோம். இப்படி இருக்கும், தலைகீழ இருக்கும். இது வந்து புஷர் டைப் ட்ரோன் தான். நிறையா சினிமாலாம் பார்த்தீங்கன்னா புஷர் டைப்பில் பார்த்துருப்பீங்க. ஓகே, இதே மாதிரி 4 மோட்டரையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், 4 மோட்டரையும் நம்ம மவுண்ட் பண்ணியாச்சு. இந்த ஒயர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக கொடுத்துருப்பாங்க. இது நம்ம வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம ஃப்ளைட் கண்ட்ரோல் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ளைட் கண்ட்ரோல் மவுண்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரேமில் கொடுத்த ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்தது. என்கிட்ட ஆல்ரெடி இந்த மாதிரி ஸ்க்ரூஸ் இருக்குது, அதனால் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் இல்லைன்னா நீங்கள் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இது பேர் பார்த்தீங்கன்னா சங்கன் ஃப்ளாட் ஹெட் ஸ்க்ரூ. ஏன்னா இதில் ஃப்ரேமில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரூவ் பண்ணியிருப்பாங்க. இந்த க்ரூவில் போய் உட்காரணும். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு பேட்ரி வைக்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ஸோ இந்த 2 வந்து நார்மல் போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் அந்த சங்கன் ஸ்க்ரூ போட்டால் மட்டும் தான் உள்ளே வந்து அப்படியே ஃப்ளாட்டாக உட்காரும். இதுதான் ஃப்ரேமில் ஃப்ரண்ட் சைடு. ஃப்ளைட் கண்ட்ரோலரில் இதுதான் ஃப்ரண்ட் சைடு. சரிங்களா? வந்து கிராஸாக வரும் இது ஆல் இன் ஒன்றதுனால. ஓகே ஓகே கைஸ், இப்போது ஒயர்ஸ் வந்து மோட்டர் ஒயர்ஸ் வந்து நம்ம தேவையான மாதிரி கட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து 1 2 3 4 இந்த கார்னரில் கொடுத்துருக்காங்க. இப்படி வச்சு கட் பண்ணிக்கிறேன். மோட்ரு ஒயரில் ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரீடீன் பண்ணிக்கோங்க. ஃப்ளைட் கண்ட்ரோல் வந்து ஏஓ ஃப்ளைட் கண்ட்ரோல்னால பார்ட்ஸ்லாம் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஃப்ளைட் கண்ட்ரோல் விட்டு கொஞ்சம் தள்ளி வச்சு பண்ணிக்கோங்க. இப்போது பேட்லேயும் ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. பேடில் ஃபஸ்ட்டு ப்ரீடீன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மோட்ரு ஒயரை சால்ட்ரு பண்ணிடலாம். ஓகே கைஸ், இப்போது மோட்ரு வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஒரு தடவை கண்ணில் பார்த்துக்கோங்க எதுவும் ஷார்ட் கனெக்ஷன் இருக்கா, பக்கத்தில் இருந்து ஒயர் வந்து அடுத்த பேடில் எதுவும் டச் ஆகிருக்கான்னு ஒரு தடவை ஜஸ்ட்டு கண்ணில் வந்து பார்த்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிசீவரை நம்ம சால்டர் பண்ணிடலாம். ரிசீவருக்கு பார்த்தீங்கன்னா 4V5 இருக்கா, இதுவும் ஜிபிஎஸ்க்கு இன்னொரு 4V5 இருக்கா, இதையும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். 4V5 அப்படின்றத நீங்கள் யூஎஸ்பி கனெக்ட் பண்ணாலே அங்கே என்ன கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து ஆன் ஆகிடும். சரிங்களா?
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டுன்னு பார்த்தீங்களா, இது வந்து பேட்டரிக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த இது வந்து ஆன் ஆகும். இந்த 4V5 இந்த பக்கம் ஒரு 4V5லாம் நீங்கள் வந்து யூஎஸ்பி கனெக்ட் பண்ணாலே ஆன் ஆகிடும். இது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் கம்ப்யூட்டரில் வந்து யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணி ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் பேட்டரி கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஜிபிஎஸ்ஸையும் ரிசீவரையும் நான் வந்து இதில் நான் வந்து கொடுத்துக்கிறேன். அப்புறம் அது கீழே பார்த்தீங்கன்னா T5 R5 இருக்குது. இது வந்து ரிசீவருக்கு T6 R6 ஜிபிஎஸ்க்கு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ நம்ம வந்து ப்ரோக்ராமிங் பண்ணுறப்போ UART5ல பார்த்தீங்கன்னா ரிசீவர், UART6ல் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ், இப்படி வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். ஃபஸ்ட் நான் வந்து அதில் ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அது பக்கத்தில் R5 T5 R6 T6 மேலே இன்னொரு கிரவுண்டு ஒரு 4V5. ஓகே, ஃபஸ்ட்டு ரிசீவரோட பவர் ஒயரை கனெக்ட் பண்ணிடுறேன். அப்புறம் ஒயிட் வந்து T5, க்ரீனு R5, பிளாக்கு கிரவுண்டு. ஓகே, அடுத்தது ஜிபிஎஸோட கிரவுண்டு, வோல்டேஜ் R6 T6. VTX பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு ப்ளக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நான் டிஜியோட கேபிளை கனெக்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ELRS ரிசீவர் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் டிஜியோட எஸ்பஸ் அப்புறம் அதோட கிரவுண்டு 2 ஒயர் இருக்கும், அது வந்து நான் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா O4 வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த ப்ளக்கில் வந்து கனெக்ட் பண்ணிட்டா போதும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டரையும் பேட்ரி ஒயர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டரை சால்டர் பண்ணிடலாம். க்ளோஸாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். க்ளோஸாக கட் பண்ணிட்டு கெப்பாசிட்டரில் லைட்டாக டின் அப்ளை பண்ணிடலாம். இந்த பேட்லேயும் கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிட்டு அங்கேயும் வந்து டின் அப்ளை பண்ணிடலாம். கெப்பாசிட்டர் அங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், வெளியே கெப்பாசிட்டர் அங்கே சீட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பவர் ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். பவர் ஒயர் பார்த்திங்கன்னா நான் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து சாக்கெட் வந்து இந்த இடத்துல தான் வரும், அதனால் ரொம்ப ஷார்ட்டாக தான் தேவைப்படும். இல்லை, அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் மைனஸு, கெப்பாசிட்டி வந்து மைனஸ் இருக்கும், அந்த இதை வந்து சிம்பிள் கரெக்டாக பார்த்து சால்டர் பண்ணிக்கோங்க. மாற்றி அடிச்சிட்டிங்கன்னா கெப்பாசிட்டி வந்து பஸ்ட் ஆகிடும். ஸோ அதை திருப்பி பார்த்துக்கோங்க எங்கேயாவது ஷார்ட்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு. இந்த மாதிரி ஒரு பேடு கொடுத்துருப்பாங்க, அந்த பேடை வந்து நம்ம அதில் கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் இருக்கும், அதை வந்து பார்த்து கரெக்டாக சால்டர் பண்ணிக்கோங்க. மைனஸு, அப்புறம் ப்ளஸ். இது வந்து ஆண்டனா மவுண்ட்டு. இந்த பேக்கேஜில் வந்த மவுண்ட் பார்த்தீங்கன்னா
உள்ளே வந்து ஸ்க்ரூ போடுற மாதிரி ஒரு இன்செட் கொடுத்துருப்பாங்க. நம்ம 3D பிரிண்டில் வந்து அது வந்து இருக்காது. இது நம்ம 3D பிரிண்டில் வந்து நம்ம பண்ணணும். அதனால் இது வந்து 1.5 இன்செட் சரிங்களா, பிராஸ் இன்செட்டு. இங்கே வச்சு அப்படியே பொறுமையாக ஹீட் பண்ணணும். சால்ட்ரிங் வச்சு நீங்கள் ஹீட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இதில் வந்து ஆண்டனாஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ELRSோட ஆண்டனா இருக்குல்ல, திடீர்னு லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு ஓகே. அடுத்தது ஜிபிஎஸ். இந்த ஜிபிஎஸ் மவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற 3D பிரிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பிரிண்ட் பண்ணால் போதும். அது இல்லாமல் ஒரு நீளமான ஸ்க்ரூ, அப்புறம் ஒரு நைலான் நட் இருந்தால் போதும். அடுத்தது விடிஎக்ஸில் இருக்கிற கேமரா கேபிளை மட்டும் இப்போதைக்கு டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுங்க. கனெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பேட்டரி கனெக்ட் பண்ணுற ஒயரை நம்ம வேறு மாதிரி கொடுத்துருந்தோம். பாட்டம் பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்றதுனால ஒயர்ஸை வந்து நான் டேரெக்டாக கொடுத்துட்டேன். கெப்பாசிட்டியும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒயரை கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃப்ரண்ட் சைடுக்கு கொண்டு போயிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டக்ட்டையும் பாட்டம் பிளேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பீஸ் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் 4 ரப்பர் கார்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 ரப்பரையும் நீங்கள் ஓட்டையில ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இன்செர்ட் பண்ணி பொறுமையாக பிடிச்சி இழுத்தீங்கன்னா அது வந்துடும். இதே மாதிரி 4ஐயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு 4 ஸ்க்ரூ இருக்கும். அது 4ஐயுமே இன்செர்ட் பண்ணிக்கோங்க. O4 கேமரா பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் வந்த டிஃபால்ட்டாக இருக்கிற கேமரா மவுண்ட்லேயே நம்ம இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்க்ரூ போடுறதுக்கு பாட்டமில் ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வந்து இந்த மவுண்ட்டை நம்ம 2 பக்கமும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மேலே இருக்க ஹோல்ஸில் நம்ம ஸ்க்ரூ போட முடியாது. அதனால் கீழே இருக்கிற ஸ்க்ரூ மட்டும் கொஞ்சம் டைட்டாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம ஒரு பீஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் இந்த கேமரா செட்டப்பை 2 ஸ்க்ரூ வச்சு மவுண்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் அந்த மொத்த கேமரா செட் எப்பயுமே ஃப்ரேமில் ஃப்ரண்ட்டில் மவுண்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ரிசீவர் ஆண்டனா பிடிங்கிட்டு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஹீட் ஷ்ரிங்கை போட்டு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிடலாம். ரிசீவரும் பார்த்தீங்கன்னா மற்ற காம்பனன்ட்ஸில் பட்டு ஷார்ட் ஆகாமல் இருக்கும். அடுத்தது ஏர் யூனிட்டில் 2 ஆண்டனாவுமே கனெக்ட் பண்ணிவிடுங்க. அதில் ஐபெக்ஸ் கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. அதில் ஜஸ்ட் நீங்கள் புஷ் பண்ணால் போதும். கேமராவோட கேபிளையும் கனெக்ட் பண்ணிவிட்டு ஏர் யூனிட்டில் 4 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அது 4ஐயுமே நீங்கள் இப்போயே ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த டக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒய்டாக இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து நேரோவாக இருக்கும். நேரோவாக இருக்கிற சைடு வந்து ட்ரோனுக்கு கீழே வரணும், ஃப்ளை பண்ணுறப்போ கீழே இருக்கணும். இந்த ஒய்டாக இருக்கிற சைடு தான் வந்து நம்ம ட்ரோனில் மேலே இருக்கணும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணுறப்போ. அப்புறம் இந்த மாதிரி வி ஷேப்பில் ஸ்டாண்ட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் சைடில் ஃபிக்ஸ் பண்ணுற ஸ்டாண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அந்த வி வந்து உள்ளே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. பேக் சைடில் ஃபிட் பண்ணுற ஸ்டாண்ட் ஆஃபையும் அதே மாதிரி வச்சுக்கோங்க. சைடில் 2 ஸ்டாண்ட் ஆஃப் ஃபிட் பண்ணுறோம்ல, அதை வந்து அந்த வி வந்து வெளியே பார்த்த மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பேட்ரி ஸ்ட்ராப் போடுறோம் இல்லையா, அதுக்கு ஒரு மெட்டல் பீஸ் கொடுத்துருப்பாங்க. அதையும் சேர்த்து வச்சு அந்த ஸ்டாண்ட் ஆஃபை நம்ம ஸ்க்ரூ பண்ணிட்டா போதும். அதே மாதிரி லாஸ்ட் ஸ்டாண்ட் ஆஃபையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க.
இப்போ நம்ம 4 ஸ்டாண்ட் ஆஃப் ஃபேமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரியே சின்ன ரப்பர் பீஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து பேட்டரி ஒயர் மேலே வச்சு நம்ம ரெடி பண்ண ஆண்டனா செட்டப்பை அதுக்கு மேலே வச்சு ஃப்ரேமோட மேலே இருந்து 2 ஸ்க்ரூ போட்டால் போதும். கெப்பாசிட்டர் கொஞ்சம் ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதை ஒரு டேக்கை போட்டு அந்த ஸ்டாண்ட் ஆஃபில் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அப்புறம் ஃபைனலாக டக்ட் அந்த ஸ்டாண்ட் ஆஃபில் வச்சு பொறுமையாக புஷ் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். இந்த மாதிரி ஒரு 3D பிரிண்ட் ரெடி பண்ணியிருப்பீங்க. அதை வந்து ஏர் யூனிட்டை சுற்றி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டம் பிளேட் இருக்கும், அதையும் ஏர் யூனிட்டில் இந்த மாதிரி குட்டியாக 4 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் கொஞ்சம் நீளமான ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதை இந்த கார்னரில் இருக்கிற ஹோல்ஸில் ஸ்க்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ஸ்டாண்ட் ஆப்பில் போய் ஃபிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான் கைஸ், ட்ரோன் பில்டிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரொப்பலரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதோட ப்ரோக்ராமிங் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சினிவு ப்ரோக்ராம் பண்ணோம், அந்த வீடியோ இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட் தான் இதுவும். ப்ரோக்ராமிங் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ரொப்பலர்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும். ப்ரொப்பலரில் பார்த்தீங்கன்னா நேம் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, அதுதான் டாப் சைடு. அதே மாதிரி ப்ரொப்பலரில் கொஞ்சம் தடியாக ஒரு பக்கம் இருக்கும், அது வந்து லீடிங் எட்ஜு. பேக்கில் வந்து ஷார்ப்பாக ஒரு பக்கம் இருக்கும், அது வந்து ட்ரெயிலிங் எட்ஜு. மோட்டர் எந்த டைரெக்ஷனில் சுற்றுதோ அந்த டைரெக்ஷனில் இந்த லீடிங் எட்ஜு ஃப்ரண்ட்டில் இருக்கணும். அதே மாதிரி ட்ரோன் பறக்கும்போது இந்த ப்ரொப்பலர் நேராக இருக்கணும். அதனால் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ தலைகளை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து எப்போதுமே ப்ராப்ஸ் ஆஃப் வச்சுருப்பேன். ப்ராப்ஸ் ஆஃப்னா மோட்டர் 1 கிளாக் வைஸில் சுற்றும், மோட்டர் 2 கவுண்டர் கிளாக் வைஸில் சுற்றும், மோட்டர் 4 கிளாக் வைஸ், மோட்டர் 3 கவுண்டர் கிளாக் வைஸ். அதுக்கு தகுந்த மாதிரி லீடிங் எட்ஜ் ஃப்ரண்ட்டில் வர மாதிரி நான் மவுண்ட் பண்ணிக்கிறேன். மோட்டர் பேக்கேஜ்லேயே உங்களுக்கு இந்த ப்ரொப்பலர் மாட்டர் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் ப்ரொப்பலரை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட் வைக்காதீங்க, மோட்டரில் இருக்கிற த்ரெட்டு போயிடும். அதனால் மாட்ரேட்டாக டைட் வச்சாலே போதும். ஓகே கைஸ், இப்போது 650 mAh பேட்டரியை வச்சு நம்ம வெயிட் செக் பண்ணி பார்த்துடலாம். வெயிட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 256 வருது. இது நீங்கள் 250 கிராமுக்கு கீழே ரெடி பண்ணணும் அப்படின்னா ஜிபிஎஸ்ஸை எடுத்துடலாம். அப்படி இல்லைனா 550 mAhல ஒரு பேட்டரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 250 கிராம் கீழே வரும். ஸோ இது வந்து டாய் கேட்டகரியில் வந்துடும். ஓகே கைஸ், பில்டு இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட பீட்டா ஃப்ளைட் டியூனிங் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3.5 இன்ச் சினிவ் பண்ணுறப்போ ஒரு டியூனிங் பண்ணியிருப்போம், சேம் டியூனிங் தான். அந்த வீடியோ லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இன்றைக்கி இதை வச்சு சின்னதாக ஒரு டெஸ்ட் ஃப்ளைட் அவுட்டோரில் பண்ணிடலாம். அவுட்டோருக்கு சினிவ் இப்போ எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நம்ம பார்த்துடலாம்.
ஓகே கைஸ், இப்போது ஒரு சின்ன அவுட்டோர் ஃப்ளையிங் ப்ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவுட்டோரில் கொஞ்சம் காற்று அடிக்கிறப்போ இந்த மாதிரி சின்ன சைஸ் சினிவுப்பு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும். காற்று இல்லாத கண்டிஷனில் நீங்கள் ஓட்டினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொரு வீடியோவில் இன்டோரில் இந்த மாதிரி சினிவுப்பை நீங்கள் எப்படி ஃப்ளை பண்ணணும்னு நான் வந்து கம்ப்ளீட்டாக சொல்லித்தரேன். அது கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்க போகுது. அதனால தான் இந்த வீடியோ நான் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக நான் முடிச்சிட்டேன். அந்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.